வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து ஃபேக் ஜிபிஎஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பழைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் ஃபேக் ஜிபிஎஸ் பற்றி வந்து ஒரு வீடியோவில் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி மேவிக் மினி 2 வாங்கி நான் வந்து ஃபேக் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி பார்த்தேன் ப்ரோ, எனக்கு வந்து 15 மீட்டர் மேலே பறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். நான் வந்து மேவிக் மினி 1 தான் வச்சிருக்கேன், மேவிக் மினி 2 வச்சுட்டுல. நான் அந்த மேவிக் மினி 1க்கு லேட்டஸ்ட் வெர்ஷன், அதாவது 1.2.1 அப்புறம் 1.2.2 1.2.2 வந்து ப்ளே ஸ்டோரில் நான் போய் தனியாக டவுன்லோட் பண்ணேன். அந்த ஆப்லேயும் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. நான் வச்சிருக்க மாடல் பார்த்தீங்கன்னா வந்து எஃப்சிசி மாடல். ஒருவேளை சி மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். அதாவது ஃபேக் ஜிபிஎஸ் வந்து லீகலாக வந்து இங்கே இந்தியாவில் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. லீகலாக இங்கேன்னு கிடையாது, வேர்ல்டு வைடு வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது இருந்தாலும் இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ், சும்மா இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நம்ம செக் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து இது யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நானும் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு. வெறும் சும்மா ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்கு மட்டும்தான். ஓகே, முதல்ல வந்து நான் ஃபேக் ஜிபிஎஸ் இது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். இப்போ நான் சாதாரணமாக இந்த ட்ரோனை வந்து எடுக்கிறேன், இங்கே டேக் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா வந்து இந்தியாவில் நான் இப்போ சென்னையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுறேன் அப்படின்னா 10 ஜிபிஎஸ் 10 சேட்டலைட்டோட இது வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆகிட்டு நான் டேக் ஆஃப் பண்ணும்போது நான் இங்கே தான் சென்னையிலேருந்து நான் டேக் ஆஃப் பண்ணேன் அப்படின்னு வந்து இதுக்கு தெரிஞ்சிடும். அதனால் இந்தியா, இது எங்கே இந்தியா, சென்னை இந்தியாவில் இருக்கிறதுனால இதில் இந்தியன் கவர்மெண்ட் லாஸ் என்ன இருக்குது, 15 மீட்டர் மேலே பறக்கக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிறதுனால அது வந்து 15 மீட்டர் லாக் ஆகிடும். இதே நான் வந்து ஃபேக் ஜிபிஎஸ்ன்ற ஒரு தனியாக ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த ஆப் மூலமாக நான் வந்து இப்போ நான் லொக்கேஷன் வந்து அமெரிக்காவில், எக்ஸாம்பிளுக்கு அமெரிக்காவில் வைக்கிறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, அது அமெரிக்காவில் இருக்க லாஸ்க்கு படி அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். 15 மீட்டர் மேலே போக ஆரம்பிச்சிடும். அங்கே வந்து இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, 15 மீட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் அங்கே வந்து ஒர்க் ஆகும். அதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான். எனக்கு ஏன் ஒர்க் ஆகலன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை நான் கரெக்டாக பண்ணலையான்னு தெரியல. டெக் ட்ரோன் மீடியான்னு ஒரு சேனல் இருக்குது யூடியூப்பில், ட்ரோன்ஸ் பற்றி. அவங்க வீடியோ பார்த்துருந்தேன். அதில் வந்து அவங்க 1.0.8 அந்த ஆப் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஆப் வெர்ஷனில் தான் ஒர்க் ஆகுது. ஏன்னா லேட்டஸ்ட் வெர்ஷன்ஸில் வந்து டிஜே வந்து சரி பண்ணிட்டாங்க, இந்த ஃபேக் ஜிபிஎஸ் வந்து ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் கமெண்ட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தாரு, அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. அதனால் எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். இது வந்து முக்கியமாக வந்து மேவிக் மினி 1 யூசஸ்க்கு கிடையாது, மேவிக் மினி 2 யூசஸ்க்கு தான் இந்த வீடியோ. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேவிக் மினி 1க்கு வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்பான லிச்சி வந்து ஒர்க் ஆகுது. 2000 ருபீஸ் கொடுத்து பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகும். அப்படியும் இல்லையா, நீங்கள் டிஜே ஃப்ளை ஆப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து சாதாரணமாக இன்ஸ்டால் பண்ணி சாதாரணமாக லாகின் பண்ணி பறக்க வச்சா பறக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிற 1.0.8 அந்த வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபேக் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அமெரிக்காவில் லொக்கேஷன் செட் பண்ணி நான் ஒர்க் பண்ணாலும் எனக்கு 500 மீட்டர் வரைக்குமே காட்டுது. அதே மாதிரி நேரத்தில் நான் லொக்கேஷன் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சென்னையிலேருந்து டேக் ஆஃப் பண்ணுற மாதிரி பண்ணாலும் 500 மீட்டர் வரைக்கும் போகுது. அதனால் அதுலேருந்து என்ன புரியுதுன்னா, மேவிக் மினி 1க்கு வந்து நீங்கள் பழைய வெர்ஷன்ஸ் ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்க, டிஜே ஃப்ளை ஆப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கனாவே ஒர்க் ஆகுது, தாராளமாக ஒர்க் ஆகுது. என்ன இந்த சின்ன ஃபீச்சர்ஸ் ஒர்க் ஆகுது, அந்த பேட்டரி இண்டிகேஷன், அப்புறம் புதுசாக அந்த ஆட்டிடியூட், அந்த ட்ரோன் எந்த பக்கம் பொசிஷனில் இருக்குன்ற மாதிரி சின்ன இது இண்டிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகாமல் போகும் பழைய வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதால. ஆனால் உங்களுக்கு ஹைட் ஒரு மேட்டர். ஹைட் வந்து கண்டிப்பாக எனக்கு மேவிக் மினி 1ல் போனோம் அப்படின்னா வந்து நீங்கள் சாதாரணமாக டிஜே ஃப்ளை ஆப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது வந்து மேவிக் மினி 2 யூசர்ஸ்க்கு தான். எனக்கு பர்சனலாக லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஒர்க் ஆகல. இருந்தாலும் நான் அந்த ப்ராசஸ் எப்படின்னு காட்டுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நான் இதை ஆண்ட்ராய்டில் வந்து இப்போ நான் ப்ளே ஸ்டோர் போகிறேன். ப்ளே ஸ்டோர் போயிட்டு ஃபேக் ஜிபிஎஸ் கொடுக்குறேன். ஃபேக் ஜிபிஎஸ் பார்த்தீங்கன்னா அது இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபேக் ஜிபிஎஸ் லொக்கேஷன் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 1.3 MB தான். இன்ஸ்டால் பண்ணிடுறேன். இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே, இது நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஃபேக் ஜிபிஎஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணால் அது என்ன சொல்லுதுன்னா, ஸ்டோரேஜ் கேட்குது. கண்டினியூ. ஃபேக் ஜிபிஎஸ் இஸ் ஆப் வாஸ் பில்ட் ஃபார் அன் ஓல்டர் வெர்ஷன். அதெல்லாம் செக் ஃபார் அப்டேட்லாம் நம்ம பண்ண தேவையில்ல. ஓகே கொடுங்க. இதில் வந்து சொல்லும் ஆல்மோஸ்ட் ஏர் ப்ளீஸ் செட் ஃபேக் ஜிபிஎஸ் ஆஸ் ஏ மாக் லொக்கேஷன் ஆப் இன் டிவைஸ் செட்டிங் டெவலப்பர் ஆப்ஷன் சொல்லியிருக்கோம். இப்போ நான் வந்து இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸ் போனீங்கன்னா நான் வச்சிருக்க ஃபோன் பார்த்தீங்கன்னா போக்கோ F1 வந்து டெவலப்பர் ஆப்ஷன் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, போக்கோன்னு இல்லை, லேட்டஸ்ட்டாக வர எம்ஐ ஃபோன்ஸ் அப்புறம் சாதாரணமாக எல்லா ஃபோனுமே அப்படி தான் இருக்கும். அபவுட் ஃபோன் போகிறேன். அதில் வந்து ஆல் ஸ்பெக்ஸ் கொடுக்குறேன். ஆல் ஸ்பெக்ஸ் கொடுத்துட்டு என்னோட எம்ஐ யூஐ வெர்ஷன் இருக்குது, அதை வந்து ஒரு 4 வாட்டி கிளிக் பண்ணால் அது சொல்லுது பாருங்கள், யூஆர் நவே டெவலப்பர். ஒரு 4 வாட்டி கிளிக் பண்ண சொல்லுது யூஆர் நவே டெவலப்பர்னு சொல்லும். அப்போ அவ்வளோதான், டெவலப்பர்னு வந்துடுச்சு, நம்மளுக்கு டெவலப்பர் ஆப்ஷன் வந்துடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திரும்பி வந்து நான் செட்டிங்ஸ்லேயே போகிறேன், சர்ச்சில் போகிறேன், டெவலப்பர்னு கொடுக்குறேன், இங்கே சர்ச் பண்ணுறேன். இங்கே டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்னு இருக்கும். அதில் போயிட்டு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் மாக் லொக்கேஷன் ஆப்னு ஒன்று இருக்கும். அதில் இந்த ஃபேக் ஜிபிஎஸ் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபேக் ஜிபிஎஸ் இன்ஸ்டால் பண்ணிடணும். அதுக்கப்புறமா தான் இந்த செட்டிங்ஸில் போய் பண்ணணும். மாக் லொக்கேஷன் ஆப் ஃபேக் ஜிபிஎஸ் செட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஹோம் பேஜுக்கு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ முதல்ல என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல நான் வந்து ட்ரோன் வந்து கனெக்ட் பண்ணல, ரிமோட் கண்ட்ரோல் ஆஃபில் தான் இருக்குது, ட்ரோனும் ஆஃபில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஃபேக் ஜிபிஎஸ் போகிறேன். இன்டர்நெட்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபேக் ஜிபிஎஸ் போகிறேன். உள்ளே போயிட்டு நான் இப்போ அமெரிக்காவில் ஒரு லொக்கேஷன் சும்மா கொடுத்துக்கிறேன். அமெரிக்காவில் கொடுத்துட்டு நான் அந்த ப்ளே பட்டன் மாதிரி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணோன்னா நமக்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். ஃபேக் ஜிபிஎஸ் போட்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் போட்டு வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டிஜே ஃப்ளை ஆப் உள்ள போகிறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ரிமோட் ஒயர் வந்து நான் கனெக்ட் பண்ணல ரிமோட்டுக்கு.
அப்படியே கனெக்ட் ஏர்க்ராஃப்ட் கொடுக்குறேன். நான் உள்ளே இருக்க அந்த மேப் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில். இந்த மேப் பார்த்தீங்கன்னா இது அமெரிக்காவில் தான் இருக்குது இந்த பொசிஷன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுறேன். மொத்தமாக இந்த ஆப்பை டிஜே ஃப்ளை ஆப் மட்டும் எடுத்துகிறேன், வெளியே எடுத்துகிறேன். ஃபேக் ஜிபிஎஸ் பின்னாடி ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ நான் டிஜே ஃப்ளை ஆப் பேக்ரவுண்டில் ஓடிட்டு இருந்த அந்த ஆப்பை வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ ரிமோட்டை வந்து ஆன் பண்ணுறேன். அதே மாதிரி ட்ரோனே ஆன் பண்ணுறேன். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் நான் கனெக்ட் பண்ணல, ரிமோட்டையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணல. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, முதல்ல நான் ப்ரொப்பலரை மட்டும் சுற்ற வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரொப்பலர் மட்டும் இப்போ சுற்ற வச்சிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட்டையும் ஃபோனையும் வந்து கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணிட்டேன், கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ டிஜே ஃப்ளை ஆப் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போயும் இது வந்து அமெரிக்காவில் ஒரு லொக்கேஷன் மாதிரி தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், மேக்ஸ் ஆல்டிடியூட் அதெல்லாம் வந்து ஒர்க் ஆகுது. அவ்வளோதான், இப்படி தான் ஒர்க் ஆகுது நோ ஃப்ளை ஜிபிஎஸ். அதே மாதிரி டிரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து FCC மாடல், அதனால் வந்து ஒரு 5 சேனல் தான் இருக்குது, 149, 153 அந்த மாதிரி போட்டு தான் இருக்குது. அதே C மாடலாக இருந்தது உங்களுக்கு அப்படின்னா வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து நான் கண்டிப்பாக மேவிக் மினி 2 யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அப்படின்னு உத்தரவாதம் தர முடியாது. ஏன்னா எனக்கே வந்து ஒர்க் ஆகலை, 1.2.2ல் வந்து எனக்கு ஒர்க் ஆகலை. டீட்டெயிலாக ஏதாவது கமெண்ட்டில் சொல்லுங்கள், யாருன்னா ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்து சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு நான் ட்ரை பண்ணும்போது ஒர்க் ஆகலை. எனக்கு FCC மாடல் தான் நான் வச்சுருக்கேன். அந்த மாடல் வச்சுருக்கனாலேயோ என்னமோ தெரியல, எனக்கு ஒர்க் ஆகலை. அதனால் சொல்லுங்கள். இதுதான் ஃபேக் ஜிபிஎஸோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இதுதான். அதே மாதிரி மேவிக் மினி 1 யூசர்ஸ்க்கு வந்து 1.0.8 அப்புறம் 1.0.9 அந்த ஆப்லாம் வந்து நீங்கள் எந்த எக்ஸ்டர்னல் ஆப் இல்லாமல் டிஜே ஃப்ளை ஆப்போட ஓல்டர் வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா மேவிக் மினி 1க்கு ஒர்க் ஆகுது. அதனால் மேவிக் மினி 2 யூசர்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட லேட்டஸ்ட் வெர்ஷனில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து C மாடல் வச்சுருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். ஒர்க் ஆகலை அப்படின்னா வந்து மன்னிச்சிடுங்க, ஏன்னா எனக்கு கரெக்டாக தெரியல, எனக்கு சரியாக இது ஒர்க் ஆகுதா இல்லைன்னு நான் வச்சுருந்தல, மேவிக் மினி 2 வச்சுட்டுல, அதனால் எனக்கு சரியாக தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது சஜஷன் இல்லைனா நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணும்போது நான் தப்பாக பண்ணிட்டேன், நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் தப்பாக பண்ணேன் அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.